வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சேமியா பாயாசம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்டர், சேமியா 50 கிராம், முந்திரி, பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, ஏலக்காய் 2, நெய், சர்க்கரை. அடுப்பை வச்சுக்கலாங்க. முந்திரி திராட்சைலாம் வறுக்கிறதுக்கு நெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம வந்து அடுப்பை வேகமாக வச்சோம்னா முந்திரி வந்து கருகிடுங்க, நெய்யோட வாசனையும் மாறிடும். இப்போ நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் இதை எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 2 திராட்சை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா 1 கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு தாங்க வறுக்கணும். திராட்சை வந்து சீக்கிரம் பொரிஞ்சிடும். இப்போ திராட்சையை இந்த தட்டில் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய்யோட சேமியாவை சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ சேமியா வந்து நல்லா லேசாக வறுத்தா போதுங்க, ரொம்ப அதிகமாக தேவையில்லை. நம்ம நெய்யோடு சேர்த்து வறுக்கும்போது இதோட ஃப்ளேவர் வந்து பாயாசத்தில் நல்லா இருக்குங்க, சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. சேமியாவும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பாயாசத்துக்கு பாத்திரம் வச்சுருக்குங்க. 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். பால் வந்து நல்லா கெட்டி பாலாக எடுத்துருக்குங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வேண்டானா நீங்கள் வந்து 1 டம்ளர் தண்ணி கூட சேர்க்கலாங்க. பால் பொங்கி வருதுங்க. நம்ம அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுலாங்க. கெட்டி பாலாக இருக்கிறதுனால லேசாக அடி பிடிக்கும். பால் 3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க சேமியாவை இப்போ சேர்த்துக்கலாங்க. சேமியா சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு நல்லா சிம்மிலே தாங்க இருக்கணும். நம்மளுக்கு வந்து கட்டி முட்டியாக ஆகிடும். நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா கிண்டி விட்டே இருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நெய்யோடு வறுத்து சேர்த்துருக்கிறதுனால சேமியா வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடியை இப்போ சேர்த்துக்கிறேங்க. 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இங்கே வேணும்னா இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையிட்டுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் இப்போ நான் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.